செய்தியை பார்த்து வருகிறோம். 2 ரெய்டுகளுக்காக அதிமுக அடமானம் வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக முதலமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிக்கை வாயிலாக அந்த கூட்டணி வந்திருக்கிறார். 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்றும் அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல் தான் என்று தன்னுடைய விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி என்றும் தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்றும் தன்னுடைய விமர்சனத்தை வைத்திருக்கிறார். நேற்று சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி அவர் வகிக்கும் பதவிக்கு தகுதியானதாக இல்லை என்றும் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொள்வது அவரது விருப்பம் சார்ந்தது எனவும் அதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள், எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தார்கள் என்று சொல்லவில்லை என்ற விமர்சனத்தை வைத்திருக்கார். குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப் போவதாக அவர் தெரிவித்தவர்கள் நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, வகுப்பு சட்டத்தை எதிர்ப்பதாக அதிமுக சொல்கிறது. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான இதயம் குறையக்கூடாது என்று அதிமுக சொல்கிறது. இதெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்குமா என்ற ஒரு கேள்வியையும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். மாநில உரிமை, மொழி உரிமை, தமிழ் பண்பாடு ஆகியவற்றை காப்பதற்காக களத்தில் இருக்கும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் இது குறித்தெல்லாம் பல்வேறு விமர்சனங்களை இந்த கூட்டணி குறித்து வைத்திருக்கிறார். அதே போல அதிமுகவுடன் கூட்டணி என்ற அறிவித்த மேடையிலேயே ஊழலை பற்றி உள்துறை அமைச்சர் பேசிய காட்சியை பார்த்து தமிழ்நாடு மக்கள் சிரிக்கவே செய்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தையும் வைத்திருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது பேச தகுதியான வார்த்தையா ஊழல் என்பது என்று பல்வேறு விமர்சனங்களையும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்றும் சுயமரியாதையின்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடகு வைக்கும் துரோக கூட்டத்திற்கு தமிழ்நாடு மக்கள் தக்க விடையளிப்பார்கள் என்று இந்த கூட்டணி குறித்த விமர்சனத்தை முதலமைச்சர் கடுமையாக தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். கோகுல், இதே போல திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும் தனது விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அவர் என்ன கூறியிருந்தார்? கோகுல், நேற்றைய தினம் கனிமொழி செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிராக மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருப்பதாகவும் அதே நேரத்தில் தொடர்ந்து அந்த மேடையில அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசக்கூட வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவருக்கு பேசக்கூட வாய்ப்பு அளிக்கவில்லை என்ற ஒரு விமர்சனத்தை எல்லாம் முன்வைத்திருந்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கும் வகையில் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து இந்த கள்ள கூட்டணி தற்பொழுது வெளிவந்திருப்பதாகவும் ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கள்ள கூட்டணி குறித்து தொடர்ந்து மேடைகளில் பேசி வந்ததாகவும் அது தற்பொழுது உண்மையாகியிருப்பது உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களை நேற்றைய தினம் கனிமொழி வைத்திருந்த நிலையில தற்பொழுது முதலமைச்சர் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் வாயிலாக இந்த கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்திருக்கிறார். 2 ரைடுகளுக்கு பயந்து போய் இந்த கூட்டணியை சேர்ந்திருப்பதாகவும் அதற்காக அதிமுகவை அடமானம் வைத்திருப்பதாகவும் தற்பொழுது இந்த விமர்சனத்தை முதலமைச்சர் வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.